வெல்கம் டு ஆல் த ஆஸ்பிரண்ட்ஸ். நம்ம இன்னைக்கு 21 ஏப்ரல் கரண்ட் அஃபேர்ஸா பார்க்க போறோம். செஷனுக்குள்ள போற முன்னாடி நேற்றுக்கான ஜிகே கொஸ்டின் பார்த்துலாம். ஜெய்தா மற்றும் ஷர்குலா எந்த மாநிலத்தின் நடனம்? உத்தரப்பிரதேசம். ஜோரா மற்றும் ரமோலா எந்த மாநிலத்தின் நடனம்? உத்தரகாண்ட். டமாலி மற்றும் பஜ்ஜா நக்மா எந்த மாநிலத்தின் நடனம்? ஜம்மு அண்ட் காஷ்மீர். கதி எந்த மாநிலத்தின் நடனம்? மேற்கு வங்காளம். அசாம் மாநிலத்துல இருக்கக்கூடிய பழங்குடியினர் திமாசா, காங்டே, கர்பி மற்றும் கச்சாரி. ஜாகிர் உசேன் பாண்டரங் வாமான்கே 1963ஆம் ஆண்டு பாரத ரத்னா விருது வாங்கியிருக்காங்க. மாதவாச்சாரியோட இயற்பெயர் வாசுதேவா. மாதவாச்சாரியாவுக்கு மாதவா அப்படிங்கிற பட்டம் கொடுத்தது அச்சுத பிரக்ஷா. மாதவாச்சாரியா கீத பாஷ்யா, பிரம்மசூத்திர பாஷ்யா, அனுபாஷ்யா, கர்ம நிர்ணயம் சொல்லக்கூடிய புத்தகத்தை எழுதியிருக்காங்க. மேல் மற்றும் கீழ் சபையின் கூட்டு அமர்வு மற்றும் வர்த்தக சுதந்திரத்தை ஆஸ்திரேலிய நாட்டில இருந்து நாம எடுத்துக்கிட்டோம். 8வது ஐந்தாண்டு திட்டம் 1992 இருந்து 1987 வரைக்கும் 97 வரைக்கும் நிலவுல இருந்துச்சு. இந்தியாவுடைய புதிய பொருளாதார கொள்கை இந்த ஐந்தாண்டு திட்டத்துல நாம் அறிமுகப்படுத்தினோம். இந்திய அரசியலமைப்புல பிரிவு 239 இருந்து 242 வரைக்கும் யூனியன் பிரதேசங்களை பகுதி 8ல சொல்லியிருக்காங்க. ஆஷா பூர்ணா தேவி ஞானபீட விருதை பெற்ற முதல் இந்திய பெண். கோண்ட் எழுச்சி 1837 இருந்து 1856 வரைக்கும் ஒடிசால சக்ரா பீசோய் தலைமையில நடந்துச்சு. ஜார்க்கண்ட்ல கொண்டாடக்கூடிய ஒரு சில முக்கியமான பண்டிகை ஷர்குல், டான்சி, கர்மா, ஹல்புனியா, ரோயின். முகமது இக்பால் தரனே ஹிந்து மற்றும் பாங்கே தாரான்னு சொல்லக்கூடிய புத்தகத்தை எழுதியிருக்காங்க. இன்னைக்கான திட்டம் அடல் ஓய்வூதிய யோஜனா ஜூன் 2018 நிதி அமைச்சகத்தால் அறிமுகமாச்சு. டிஜிட்டல் இந்தியா மிஷன் ஜூலை 1, 2015 மின்னணுவியல் மற்றும் நிதி அமைச்சகம். ஆயுஷ்மான் பாரத் செப்டம்பர் 23, 2018 சுகாதார அமைச்சகத்தால் அறிமுகமாச்சு. ஆத்ம நிர்பர் பாரத் அபியான் மே 2020 வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற அமைச்சகம். தேசிய டிஜிட்டல் சுகாதார மிஷன் ஆகஸ்ட் 15, 2020 சுகாதார அமைச்சகம். 2025 ரோலக்ஸ் மாண்டே கார்லோ மாஸ்டர்ஸ் பட்டத்தை வென்றவர் யார்? கார்லோஸ் ஆல்கரஸ். 2025ஆம் ஆண்டுக்கான கேலோ இந்தியா இளைஞர் விளையாட்டு போட்டிக்கான சின்னம் எது? கஸ்ஸிங். கிக் மற்றும் லாஜிஸ்டிக்ஸ் வேலைவாய்ப்பு வாய்ப்புகளுக்காக ஸ்விக்கியுடன் எந்த அமைச்சகம் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டது? தொழிலாளர் அமைச்சகம். 7வது தலைமுறைக்கு கிறிஸ்துவ மருத்துவக் கல்லூரியின் வேலூரின் பயணம் என்ற புத்தகத்தை எழுதியவர் யார்? மதன். வருணா அப்படிங்கிற கூட்டுப்பயிற்சி பிரான்ஸ் நாட்டுக்கும் இந்திய நாட்டுக்கும் நடக்கிற கூட்டுப்பயிற்சி. ஸோ 2001 இந்த கூட்டுப்பயிற்சி ஆரம்பமாச்சு. இந்த வருஷம் இப்ப நடந்தது 23வது பதிப்பு. 2025ஆம் ஆண்டுக்கான தேசிய கடல்சார் வருணா விருது யாருக்கு வழங்கப்பட்டது? ராஜேஷ் உன்னி. பிரதிவா சத்பதி கங்காதர் தேசிய விருது வாங்கியிருக்காங்க. டிவி கோபாலகிருஷ்ணன் ஆர்.கே. ஸ்ரீகண்டன் ட்ரஸ்ட் விருது. மனோஜ் சின்ஹா மகாராஜா ஹரிசிங் விருது. ராம் சுத்தார் மகாராஷ்டிரா பூஷன் விருது. மைனசுவாமி உகாதி விருது. நிகில் சிங்கால் உத்தரப்பிரதேச அன்மோல் ரத்தன் விருது. ஆர்.கே. ஸ்ரீராம்குமார் சங்கீத கலாநிதி விருது. பி. சிவகாமி விர்சல் தலித் இலக்கிய விருது. குல்தாபாத்தின் பெயரை ரத்னாபூர் என மாற்றிய மாநிலம் எது? மகாராஷ்டிரா. மகாராஷ்டிரா மாநிலம் லேக் லக்கி திட்டம் லட்லா பாய் யோஜனா திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இந்தியாவின் 13வது பெரிய துறைமுகம் வந்தவன் துறைமுகம் மும்பையில் அமைஞ்சிருக்கு. சுற்றுலாவிற்காக காஷ்மீரில் நிலம் வாங்கிய முதல் இந்திய மாநிலம் மகாராஷ்டிரா. இந்தியாவின் முதல் செயற்கை நுண்ணறிவு பல்கலைக்கழகம் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. சத்ரபதி சிவாஜி மகாராஜின் முதல் கோயில் தானில கட்டி முடிச்சிருக்காங்க. உலக கல்லீரல் தினமாக எந்த நாள் அனுசரிக்கப்படுகிறது? ஏப்ரல் 19. இந்த வருஷத்துக்கான மைய கருத்து ஃபுட் இஸ் மெடிசின். மார்ச் 24 உலக காசநோய் தினம். மார்ச் 30 சர்வதேச கழிவுகள் இல்லாத நாள். ஏப்ரல் 4 சர்வதேச சுரங்க விழிப்புணர்வு தினம். ஏப்ரல் 5 தேசிய கடல்சார் தினம். ஏப்ரல் 6 வளர்ச்சி மற்றும் அமைதிக்கான சர்வதேச விளையாட்டு தினம். ஏப்ரல் 7 உலக சுகாதார தினம். ஏப்ரல் 15 ஹிமாச்சல பிரதேச தினம். ஏப்ரல் 11 தேசிய பாதுகாப்பான தாய்மை தினம். ஏப்ரல் 13 சியாச்சின் தினம். அம்ரித் திருஷ்டி நிலையான வைப்பு திட்டத்தை எந்த வங்கி அறிமுகப்படுத்தியது? SBI.
இதுக்கு முன்னாடி 2024 அமிர்த் டிஸ்ட்ரிக்ட் திட்டம் அறிமுகப்படுத்தியிருக்காங்க எஸ்பிஐ. இப்ப மறுபடியும் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இந்த திட்டம் மூலமா சீனியர் சிட்டிசன்ஸ், அதாவது மூத்த குடிமக்களுக்கு வந்துட்டு 7.55% நிலையான வைப்பு திட்டம் கொடுப்பாங்க. 444 நாட்கள். மகிழா சம்மான் சேமிப்பு சான்றிதழை வழங்கும் முதல் வங்கி இந்திய வங்கி. உரிமை கோரப்படாத வைப்புதவிகளை கண்காணிக்க உட்கம் போர்ட்டல் அறிமுகப்படுத்தியிருக்காங்க ஆர்பிஐ. பெண்களுக்கான அவனி சேமிப்பு கணக்கு தொடங்கியிருக்காங்க பந்தன் வங்கி. எஸ்பிஐ வங்கி ஹர்கர் லக்பதி வைப்பு திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. சிட்டி யூனியன் வங்கி சிஎஸ்கே உடன் இணைந்து இணை பிராண்ட் கிரெடிட் கார்டு அறிமுகப்படுத்தியிருக்காங்க. யுனெஸ்கோவின் உலக பதிவேட்டின் நினைவகத்தில் இது சேர்க்கப்பட்டுள்ளது. யுனெஸ்கோ உலக பதிவேடு வந்துட்டு 1992 அறிமுகமாச்சு. இதுல பகவத்கீதையும் நாட்டிய சாஸ்திரத்தையும் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. யுனெஸ்கோவின் மனித குலத்தின் கலாச்சார பாரம்பரிய பட்டியல துர்கா பூஜ்யம் கர்ப்பம் சேர்த்திருக்காங்க. உலக பாரம்பரிய தலங்கள் தற்காலிக பட்டியல வதுநகர், முதிரா சூரிய கோவில், உனக்கோட்டின் பாறை சிற்பம், லெப்பாக்ஷி நந்தி மற்றும் வீரபத்ர கோயில சேர்க்கப்பட்டிருக்கு. கோழிக்கோடு வந்துட்டு யுனெஸ்கோவால் இந்தியாவின் முதல் இலக்கு நகரான பெயரிடப்பட்டிருக்கு. அங்கோர் வாட் ஆசியாவில் மிகவும் புகைப்பட மரபணு யுனெஸ்கோ உலக பாரம்பரிய தலமா பெயரிடப்பட்டிருக்கு. ஃபங்கையால ஏற்படக்கூடிய ஒரு சில முக்கியமான பிளான்ட் டிசீஸ். லேட் பிளைட் ஆஃப் பொட்டேட்டோன்னு சொல்லக்கூடிய நோய், பைட்டோப்தோரா இன்வெஸ்டர்னு சொல்லக்கூடிய புஞ்சையால ஏற்படக்கூடியது. ரஸ்ட் ஆஃப் வீட்னு சொல்லக்கூடிய நோய் புகிஷினா கிராமினஸ் ட்ரிட்டிக்கால் ஏற்படக்கூடியது. லூஸ் மட் ஆஃப் வீட் உஸ்டலியகு ட்ரிட்டிக்கால் ஏற்படக்கூடியது. பவுட்ரி மில்டி ஆஃப் வீட் ப்ளூமெரியா கிராமினிஸால் ஏற்படக்கூடியது. ரெட் ரட் ஆஃப் சுகர் கேன் குளோமருலா டுக்காமெனன்சிஸால் ஏற்படக்கூடியது. எர்கட் ஆஃப் பஜ்ரா நோய் கிளாவிசெப்ஸ் பிசிஃபார்மிஸால் ஏற்படக்கூடியது. ரைஸ் பிளாஸ்ட் நோய் மேக்னபோர்த்தி கிரைசேல் ஏற்படக்கூடியது. டிக்கா டிசீஸ் ஆஃப் கிரவுண்ட்நட் சர்சோஸ்போரா அரக்கிடிகோவால ஏற்படக்கூடியது. கிரீனியர் ஆர் டவுனி மில்டு ஆஃப் பஜ்ரா ஸ்கெலரோஸ்போரா கிராமிகோலாவால் ஏற்படக்கூடியது. பொட்டேட்டோ வாட் டிசீஸ் இல்ல அப்படின்னா பிளாக் ஸ்காப் இல்லைன்னா பொட்டேட்டோ டியூமர் சின்கைட்ரிக்கம் எண்டோபயோட்டிகமால ஏற்படக்கூடியது. விக்டர் ஆம்ப்ரோஸ் மற்றும் கேரி ருகோன் மருத்துவத்திற்கான நோபல் பரிசு வாங்கியிருக்காங்க. ஜான்ஜே ஹாப்பில் ஜெஃப்ரி ஹிண்டன் எரிபியலுக்கான நோபல் பரிசு. ஹாங்காங் இலக்கியத்திற்கான நோபல் பரிசு. டேவிட் பாக்கர் டெமிஸ் ஹசாபிஸ் ஜானம் ஜம்பர் வேதியியல். டாரன் அசிமோக்லு, சைமன் ஜான்சன், ஜேம்ஸ் ராபின்சன் பொருளாதாரத்திற்கான நோபல் பரிசு வாங்கியிருக்காங்க.